உலகமெல்லாம் போற்றுகின்ற சபரி பீடத்தில் எழுந்தருளி மக்களுக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சபரிகிரீசன் தர்மசஸ்தா அப்படிங்கிற பேர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய கஞ்சி நடத்துல அழகான சித்திரை திருவிழாவில் இனிமையான சாயங்காலம் இரவு பொழுதுல பகவானுடைய சன்னதியில உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜென்மம் போனா இனி வருமோ, இந்த ஜென்மம் போனா இனி வருமோ, அடுத்த வருஷம் திருவிழாவை வந்து சத்சங்கத்துல கலந்துக்கலாம்னு எனக்கு இருக்க முடியுமா? முடியாது. ஏன் இதுவும் முடிவினை கருமோ, பேர் வைக்கிறதுக்கு பந்துக்கள் உண்டு, உபநயனத்துக்கு பந்துக்கள் உண்டு, திருப்பதியிலேயோ குமாரகோவிலையோ பழனியிலேயோ போய் மொட்டை போடுறதுக்கு பந்துக்கள் உண்டு, காது குத்துறதுக்கு பந்துக்கள் வருவா, கல்யாணத்துக்கு பந்துக்கள்லாம் வருவா, குழந்தை பிரசவிச்சா பந்துக்கள்லாம் வருவா. கடைசியில் ஒரு சம்பவம் நடக்குது, கடைசியில் ஒரு சடங்கு நடக்குமே, அதுக்கு எந்த பந்துக்களாவது வருவாடா? யாராவது வருவாடா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையில ஒருத்தரம். அந்த சமயத்துல உற்றார் உறவினர்கள், ஊரார்கள், சொந்த பந்தங்கள், வீடு வாசல், பணம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கைவிடும் பொழுது கட்சிமடத்தில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா நான் இருக்கேனோ அவங்க கூட அப்படின்னு வரணும். அப்படின்னா உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, நல்ல கல்வி இருக்கும் பொழுது இறங்கி பகவன் நாமத்தை சொல்லணும். சொந்த பந்தம் எல்லாம் கூட வருமோ, எதை பார்த்தாலும் அதுக்கு மேல ஒரு கவர்ச்சி, ஒரு மயக்கம். நமக்கு பொண்ணை பார்த்தா மயக்கம், பெண்ணை பார்த்தா மயக்கம், மண்ணை பார்த்தா மயக்கம், சீரியலை பார்த்தா மயக்கம், எது எடுத்தாலும் மயக்கம். இப்படி மயங்கி மயங்கி நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த உலக வாழ்க்கைய வீணடிக்கிறோம். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு பச்சை, பார்க்கும் இடம்